வணக்கம் மக்களே, வெல்கம் டு சுந்தர்ஸ் லைஃப் ஸ்டைல். மான்குட்டி மேலே துளி குதிச்சு வந்து வீடியோ சேலஞ்சை முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் திருப்பி வீடியோ போடுறதுக்கு 20 நாள் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு. ஸோ டைஃபாய்டில் தான் மூஞ்சில இப்படி சோகமாக உட்காந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 20 நாளில் வந்து இந்த 2 வாரம் 3 வாரமாக வந்துட்டு நான் திருப்பி அந்த டைஃபாய்டு வந்ததுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே படாத இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஆல்ரெடி வெளியே சாப்பிட்றதுனால வந்துட்டு நடுவில் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்கும்போது டாக்டரை பார்த்து இது பண்ணி பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்து அங்கேன்னு பார்த்தா டைஃபாய்டு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து திருப்பி ஊருக்குலாம் போயிட்டு ரெக்கவர் ஆகி திருப்பி வர்றதுக்கு பரவாயிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு உடம்பு அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற நல்ல அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு வந்து ஹைட்ரேட்டடாக இருங்க. சம்மர் சீசன் வேறு பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து வெளியே யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து தினமுமே வெளியே வந்து சாப்பிட்றேன், தனியாக இருக்கேன், நான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சாப்பிடுங்க. நிறைய இடத்துல வந்து சரியாக சேராமல் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், கேட்டால் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நஷ்டம் தான். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம் வந்துட்டு நான் வந்து ஊர்லேருந்து திருப்பி வந்து ஒரு அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்துட்டு ஒரு பார்க்கில் ஈவினிங்கில் மத்தியானம் சாப்பிட போகிறேன்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு பார்க்கில் அமைதியாக உட்காந்துட்டு இருந்த தருணம். அங்கே இருக்க பறவைகளை பார்த்துக்கிட்டு சும்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ யோசிச்சதில் வந்துட்டு என்ன வித்தியாசமான ஷார்ட்ஸ்களை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பூக்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு வந்து வீடியோ எடுப்போமா அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த தான் நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இதில் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டேன். இந்த இதில் என்ன யோசிச்சேன்னா வந்துட்டு அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது அது எல்லாமே இந்த மாதமே ஓடிடுச்சு. அப்படிங்கிறதுனால அடுத்த சேலஞ்ச் வந்து கண்டென்ட் ரைட்டிங் பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு சேனல் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அந்த சேனலில் வந்து இன்ஃபர்மேஷன் பிளாக்ஸ் நான் தான் போட்டிருக்கேன். ஸோ இதையே நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் வந்து இன்னொரு சேனலில் இன்ஃபர்மேஷன் பிளாக்ஸ் போட்டு அதுக்கான பிடிஎஸ் எப்படி பண்ணுறோம், அந்த ரைட்டிங்கில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியாவாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் அடுத்த வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் முக்கியமாக உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட், ஸ்டே சேஃப். டாடா, பை.